பசுமை மற்றும் மண் வளத்தை பாதுகாக்க வலியுறுத்தி இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த முதல் தம்பதி மயிலாடுதுறைக்கு வருகை தந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பசுமை மற்றும் மண் வளத்தை காக்க வலியுறுத்தி இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் தம்பதி மயிலாடுதுறைக்கு வந்தடைந்தனர். மேற்கு வங்க மாநிலம் பாசிம் பர்தமான் மாவட்டம் அசன்சோல் பகுதியைச் சேர்ந்த தம்பதி சோமன் மேரி லட்சுமி தம்பதியினர் இருவரும் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டு 4 ஆண்டுகள் ஆகிறது. மார்க்கெட்டிங் வேலை செய்யும் இவர்கள் இருவரும் பசுமை மற்றும் மண் வளத்தை காக்க வலியுறுத்தி இந்தியா முழுவதும் சைக்கிளில் சுற்றுப்பயணம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி சொந்த ஊரில் 2 சைக்கிள்களில் பயணம் மேற்கொண்ட தம்பதியினர் ஜார்க்கண்ட், அஸ்ஸாம், மணிப்பூர், சிக்கிம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து உள்ளிட்ட 22 மாநிலங்கள், 4 யூனியன் பிரதேசங்களில் பயணம் மேற்கொண்டு 23வது மாநிலமாக தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறைக்கு நேற்று வந்த தம்பதியினர் தனியார் விடுதியில் தங்கி இன்று சைக்கிளில் தங்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கினர். 23வது மாநிலமாக தமிழ்நாட்டில் பசுமை மற்றும் மண் வளத்தை காக்க வலியுறுத்தி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருவதாகவும், சுற்றுப்பயணத்தை தொடங்கி 11 மாதம் நிறைவடைந்து முதல் வாரத்தில் தற்போது மயிலாடுதுறையில் இருந்து பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு செல்வதாகவும், அங்கிருந்து தெலுங்கானா, ஒடிஷா வழியாக சொந்த ஊர் செல்வதாகவும், இந்தியாவில் பசுமை மற்றும் மண் வளத்தை பாதுகாக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் முதல் தம்பதி தாங்கள் என்று தெரிவித்து சைக்கிளில் தங்கள் பயணத்தை மேற்கொண்டனர்.